ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலும் குடும்பத்திலும் எப்போதும் தங்கியிருப்பதாக. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம புதிய ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்க போகிறோம். இந்த நாளுடைய, இந்த வருஷத்துடைய கடைசி நாளில் வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறார். என்ன கேள்வி தெரியுமா? நீ எங்கே இருக்கிறாய்? இந்த கேள்வி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஆமா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு கேள்வி. ஒரு மனிதன் கர்த்தர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் விழுந்து போன பிறகு கூட கர்த்தர் அவனை தேடி வந்து அவனை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, விழுந்து போன மனிதனை பார்த்து கர்த்தர் கேட்ட முதல் கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் இந்த கேள்வியை கர்த்தர் ஆதாமை பற்றி கேட்டார்னா, 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் பாருங்க. இந்த வருஷத்தோட கடைசியில் வந்திருக்கிற நம்மையும் பார்த்து கூட, ஒருவேளை ஆதாம் எவள் விழுந்து போன போது கர்த்தர் அவர்களை தேடி வராமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஆனால் தேவன் அவர்களுக்கு ஃப்ரீவில் சுயமாய் முடிவெடுக்கிற தன்மையை கொடுத்திருந்தார். கர்த்தர் நினைச்சிருந்தார்னா அவங்களை தடுத்துருக்கலாம். இன்னைக்கு கூட அநேக மனிதர்கள் கேட்குறாங்களே, உங்க ஏசப்பா இருக்கிறாருன்னு சொல்றீங்க, கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னா தேசத்தில் நடக்கிற பிரச்சனைகளை ஏன் தடுக்க மாட்டாரு? தவறு செய்தவங்களை ஏன் அவர் தடுக்க மாட்டாரு? ஒருவேளை கர்த்தர் அப்படி செய்வார் என்று சொன்னால் அவர் நம்மை அடக்குமுறை வைத்திருக்கிறதை போல காணப்படும் இல்லையா? ஆனால் நம் தேவன் பாருங்க, மனிதனை படைத்த தேவன் சுயமாய் முடிவெடுக்கக்கூடிய தன்மையை அவனுக்கு கொடுத்து, இன்னைக்கு இயேசுவை பின்பற்றுவது என்னுடைய விருப்பத்திற்கு அவர் கொடுத்து, அவரை பின்பற்ற வேண்டுமா வேண்டாமா இன்னைக்கு நான் தான் முடிவெடுக்கணும். கர்த்தர் நம்ம மீது வச்ச இரக்கம் ரொம்ப பெருசு. நாம் சுயமாய் சிந்திக்கிற ஒரு கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நமக்காக சிலுவையில் மரித்து இந்த நாளிலும் கூட அவர் நமக்காக எவ்வளவோ காரியங்களை செய்திருந்தாலும் கூட, சிலுவை தியாகத்தை செய்திருந்தும் கூட அநேக நேரங்களிலே துணிகரமாய் நடக்கிறோம். அநேக நேரங்களில் அவர் சந்நிதியை விட்டு விலகி இந்த வருஷம் ஃபுல்லா ஒருவேளை நம் கர்த்தரை தேடாம கூட இருந்திருக்கலாம். அந்த வருஷத்தோட கடைசியில கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான். இன்னைக்கு ஆதாமும் ஏவாளையும் பார்த்தவர் கேட்ட கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமை பார்த்து கேட்டார். ஏவாளை பார்த்து 13ஆம் வசனத்தில் அவர் கேட்ட கேள்வி, ஸ்திரீயே நீ இப்படி செய்தது என்ன என்றார். 2 கேள்விகள் கணவன் மனைவியை பார்த்தவர் கேட்டார். ஆதாமை பார்த்து நீ எங்கே இருக்கிறாய்? ஏவாளை பார்த்து நீ இப்படி செய்தது என்ன? இது 2 கேள்விகளையும் தேவன் நம்மை பார்த்து இன்று கேட்கிறார். ஒருவேளை குடும்பமாய் நம்ம அவரை தேடாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை வாலிபர்களாக நீங்கள் இருக்கலாம், தேவனை இது வரைக்கும் நீங்க தேடாமல் இருந்திருக்கலாம். இந்த வருஷத்தோட கடைசி நாள்ல காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, என் மகனே நீ எங்கே இருக்கிறாய்? என் சந்நிதியை விட்டு விலகி போயிருக்கிறாயே, எப்போ என் சந்நிதிக்கு மீண்டும் வரப்போகிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? ஏவாளை பார்த்து கேட்ட கேள்வியை கேட்கிறார். நீ இப்படி செய்தது என்ன? இந்த வருஷம் பூரா இவ்வளவு பாவங்கள் செய்திருக்காய், நீ செய்தது என்ன? மீண்டுமா என் சந்நிதிக்கு வா. என் சந்நிதியை விட்டு நீங்கள் விலகி இருக்கிறீர்கள். மனம் திரும்பி என் சந்நிதிக்கு இந்த வருஷத்தோட கடைசி நாள் இந்த காலை வேளையில நீங்கள் மனம் திரும்பி என் சந்நிதிக்கு வருவீர்கள் என்று சொன்னால், 2025ஆம் ஆண்டில் தேவன் ரட்சிப்பினால் உங்களை மூடி சூட்டி, நீங்கள் விழுந்து போன பாவத்திலிருந்து உங்களை தூக்கி புதிதான வாழ்க்கையை, நீதிமான் என்கிற அடையாளத்தை, பரிசுத்தமாகுதலை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். உங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்து, நமக்காக சிலுவையில் மரித்து, நம் பாவங்களை நீக்கி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். நமக்காய் மீண்டும் வரப்போகிறார். இந்த புதிய ஆண்டிலே காலம் இனி பொல்லாததா இருக்கிறது. முடிவு, இந்த காலத்து உலகத்தின் முடிவு மிக சீக்கிரமாய் வரப்போகிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் அவர் கோபம் பற்றி எறிய போகிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சங்கீதத்திலே நாம் காண்கிறோம் அல்லவா? எனக்கு அருமையான தெய்வச்சனமே, நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிற இந்த கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? நீ இருக்கிற இடத்தை தேவனுக்கு ஒளிவு மறைவில்லாமல் அறிக்கையிட்டு, பாவத்தை அறிக்கையிட்டு ஒருவேளை இன்று நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய ராஜ்யம் வரும்போது நம்மை நினைத்து பார்க்க, நம்மை நினைத்தருள கிருபையும் உண்மையும் உள்ளவராயிருக்க, பாவங்களை மன்னிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று சொன்னால், இந்த வேளையில் கண்களை மூடி என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தை எடுப்பீர்களா? என் அன்பான இயேசுவே, எனக்கு அருமையான எங்கள் இருதயத்தில் இயேசுவே, மிக நேசமான எங்கள் அப்பா, எங்கள் இயேசுவே, நன்றியோடு துதிக்கிற வருஷத்தின் கடைசி நாளில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று எங்களை தேடி வந்திருக்கிறீங்க ராஜா. இந்த புதிய ஆண்டுக்குள் நாங்கள் செல்லும் போது
ஆண்டவரே, உடைய சந்நிதியிலிருந்து விலகி போனவர்களாய் நாங்கள் செல்லாதபடிக்கு உடைய சந்நிதியிலே மிக கிட்ட நெருக்கமாய் வந்து உண்மை அறிந்து கொண்டவர்களாய் உம் சந்நிதியிலே உங்க பாதத்தில் கிருபாசன தண்டில் அமர்ந்திருந்து உமோடு இந்த புதிய ஆண்டில் நாங்கள் பயணிக்க உதவி செய்யுங்க. உமக்கு எல்லா துதிகன மகிமையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.